ஓகே. இந்த கேள்வி அலகு பரிமாணத்தில் வந்திருக்குது. அலகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதிக கணிதம் அப்படி நிறைய பௌதிக கணிதங்கள் இருக்குது. அதில் தரப்பட்டதுக்குள்ளே பார்த்தோம்னால் பிளாங்கிற மாறிலின்றது அலகு இருக்குது. ஏனென்றால் பிளாங்கிற மாறிலிக்கு சமன்பாடு E=hf என்ற ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்க்கலாம். E என்றது சக்தி, F என்றது மீறுன்னு சொன்னால் இதுக்கு அலகு இருக்குது, பரிமாணம் வரும். பரப்புழுவைக்கு அலகு பரிமாணம் வரும். சர்ஃபஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு விசைக்குள்ள நீளம் மற்றும் நியூட்டன் மீட்டர் -1 வரும். அப்போ அலகு பரிமாணம் வரும். சக்திக்கு அலகு பரிமாணம் வரும். தொடர்பு வேகம் என்றாலும் அதுக்கு வேகம் தான், அது அலகு பரிமாணம் வரப்போகுது. ஸோ இதில் ஒலிச்சரிவு மட்டம் இன்டென்சிட்டி லெவல் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லலாம். அது பீட்டானு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு சமன்பாடு 10 log I/I0 மாதிரி சொல்லலாம். சரி, இதில் அலகு டெசிபல், பரிமாணம் இல்லை. அலகு இருக்கின்ற பொழுதும் பரிமாணம் இல்லாத பகுதியை கணியம் என்றால் ஒலிச்சரிவு மட்டம் என்றுதான் வரும். ஒலிச்சரிவு மட்டம் என்றது வேறு, ஒலிச்சரிவுன்றது வேறு. ஒலிச்சரிவுன்னு கேட்டிருந்தால் அதுக்கு அலகும் இருக்குது, பரிமாணமும் இருக்குது. ஒலிச்சரிவுன்னு சொல்கிறது அது ஐன்னு சொல்கிற இன்டென்சிட்டி. ரைட். வாட்ஸ் மீட்டர் -2 வரும். வலுக்கு கீழே பரப்பளவு வந்த மாதிரி வாட்ஸ் மீட்டர் -2 மாதிரி வரும். ரைட். அப்போ இங்கே இதுக்குரிய ஆன்சர் வந்து 5ஆவதாக இருக்கும். இது வேர்னியர் அடுக்குமானி சம்பந்தமான கேள்வி. ஒரு வேர்னியர் அடுக்குகிற பிரதான அளவுடையின் 1 சென்டிமீட்டர் 20 உபபிரிவுகளை கொண்டிருக்கு. மெயின் ஸ்கேலில் ஒரு பிரிவுன்னு சொல்கிறோம். எவ்வளோ வந்து கண்டுபிடிக்கொண்டாங்க. அதுக்கு 1 சென்டிமீட்டர் 20 இடைவெளியை கொண்டிருக்கு என்றால் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்கிறது 1 20ஆல் பிரிக்கணும். அதாவது 0.5 மில்லிமீட்டருக்கு மாற்றணும். இப்போ 0.5 மில்லிமீட்டர். ரைட். 1 MSD சொல்கிறது மெயின் ஸ்கேல் டிவிஷன் இப்படி இருக்கும். இப்போ இந்த வேர்னியர் அடுக்கிற தாடைகள் ஒன்று சொல்லக்குள்ள மெயின் ஸ்கேல் இங்கே இருக்குது, வேர்னியர் ஸ்கேல் இங்கே இருக்குது. மெயின் ஸ்கேலில் 19 பிரிவுகள், வேர்னியர் ஸ்கேலில் 20ஓட பொருந்தினால் இந்த கருவி இழிவெண்ணிக்கை ஈஸியான கேள்வி. இழிவெண்ணிக்கை லீஸ் கவுண்டர்னு சொல்கிறது அது 1 MSDயிலிருந்து 1 VSDயை கணிக்க வர்றதுக்கு சமன். 1 MSDயிலிருந்து VSD என்றால் 20 வேர்னியர் பிரிவுகள் 19 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு சமன் என்றால் ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் என்றது 19 × 20 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு சமனாக இருக்கு. இப்போ VSDக்கு பதிலாக 19 × 20 MSD என்று போடலாம். இப்போ நாங்கள் கழிக்கோணம் பண்ணாலும் சரி, கூட்டோணம் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். MSDலேருந்து MSDயை தான் கழிக்கலாம், இல்லைன்னா VSDலேருந்து VSDயை கழிக்கலாம். அதனால் இந்த VSD MSDக்கு கன்வெர்ட் பண்ண பண்ணி இருக்கு. ஸோ 1/20 டைம்ஸ் MSD என்று வரும். 1/20 டைம்ஸ் ஒரு MSD என்று சொல்கிறது 0.5 என்றால் அரை. 1/40. 1/40 என்றால் 0.025 அண்டு வார முதலாவது விட 25 மில்லிமீட்டர் முதலாவது விட. இந்த கேள்வி எரியம் சம்பந்தமான கேள்வி. ஒரு பொருளை எறிகிறாங்க, கிடையோட தீட்டான்ற போனமான வைப்போம். ஆரம்பம் ஜியோட எறியப்பில் அதிஉயரத்துக்கு வருது. அதிஉயரத்தில் வேகம் கிடைவேகமாக இருக்கும். எறியத்தில் கிடைவேகம் மாறாது. அதில் பெருமானம் U cos θவாக இருக்கும். தரவின்படி ஒவ்வொன்ற புள்ளி எறிய புள்ளியில் இருக்கிற இயக்க சக்திக்கும் அதிக உயரத்தில் இருக்கிற இயக்க சக்திக்கும் தொடர்பு தந்திருக்குது. அந்த அதிக உயரத்தில் இருக்கிற இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்தியில் காவாசியாக இருக்கு. ரைட். ஆரம்ப இயக்க சக்தியில் காவாசி என்றால் ஆரம்ப இயக்க சக்தி என்றால் அரைதர திணிவுதர வேகத்தின் வர்க்கம். அது ஏ என்ற புள்ளியில் இயக்க சக்தி அரைதர திணிவுதர வேகம் என்றால் U cos θ வர்க்கம் என்று வரும். ரைட். ஸோ இதில் U வர்க்கம் வெட்டுப்பட்டும் 1/2 வெட்டுப்பட்டால் 1/4 கொஸ் வர்க்கம் தீட்டாண்டு வரும். கொஸ் தீட்டா என்றால் அரை, தீட்டா என்றால் 60 பாகையாக இருக்கு.
அப்படி என்றால் 5வது விடை. ஓகே, இந்த கேள்வி வந்து தாக்க மறுதாக்க விசைச்சோடிகளை பற்றிய கூற்றுகளை தந்திருக்குது. கூற்றுகள் வந்தால் செய்கிறதுக்குரிய ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அப்படி என்றால் என்னத்தை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சரியான விடையை தான் கேட்டிருக்காங்க போல நடக்குது. அப்படி என்றால் ஏதாவது விடையை பிள்ளைண்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்றால் அதை தட்டி எலிமினேஷன் சொல்கிறது. சரியான விடையை நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். தாக்க மறுதாக்க ஜோடிகள் சம்பந்தமாக நாங்கள் படித்தது தாக்க மறுதாக்க விசைகள். தாக்க மறுதாக்க விசைகள்ன்றது எப்படி இருக்கும் என்றால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேசை ஒன்றில் ஒரு பொருளை வச்சோம் என்றால் அந்த பொருள் நிறை காரணமாக என்ன செய்யும், மேசையாவிற்கு ஒரு மறுதாக்கத்தை கொடுக்கும். மேசை ஒரு மறுதாக்கத்தை கொடுக்கும். ரைட், தாக்க மறுதாக்க விசைகள் சம்பந்தமாக என்ன சொல்லலாம்? ரைட், இவர் தர வந்து என்ன செய்ய ஒரு மறுதாக்கத்தை கொடுக்க, இந்த பொருள் சமனும் எதிருமான ஒரு மறுதாக்க விசையை இந்த தரைக்கு கொடுக்கும். ரைட், ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொன்னால் தரையை ஒரு மறுதாக்கத்தை கொடுக்க சமனும் எதிருமான ஒரு மறுதாக்க விசையை இந்த பொருள் தரைக்கு கொடுக்குது. ரைட், இப்போ இந்த தாக்க மறுதாக்க விசைகள் பற்றி நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், இவங்க வந்து ஆரையும் பார்த்தீங்கன்னா பருமனில் சமனாக இருக்கு. பருமனில் சமன், பருமனில் சமன், பருமனில் சமன், திசையில் எதிர், திசையில் எதிரானது. பருமனில் சமன் திசையில் எதிரானது என்றபடியால் இந்த ஏ என்ற கூற்று சரி. ஏ என்ற கூற்று சரி என்றால் விடையில் ஏ வரணும். அப்படி என்றால் 4வது வராது, 1 வரலாம், 3 வரலாம், 4 வராது என்றபடியால் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். மேட்டர் ஒன்று என்ற தொடும் பொருட்களில் மாத்திரம் தாக்குறோம். இங்கே பார்த்தோம்னா இந்த 2 பொருளும், அதாவது தரையும் இந்த பொருளும் தொடுகையில் இருக்குது. பட் மாத்திரம் தாக்குகின்றன. ஒன்று என்ற தொடும் பொருட்களில் மாத்திரம் தாக்குகின்றன என்று சொல்லியிருக்குது. ஒன்று என்று தொடும் பொருள் அல்லது தொடுகையற்ற பொருளில் தொழிற்படும். அது ஏனென்றா, உதாரணத்துக்கு ஒரு பி என்ற கூட்டுப்பிழை என்றால் வரும். இந்த கேஸை பொறுத்தளவில் ஒன்றையோடு தொடர பொருள். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு துணிவு இருக்குது, இன்னொரு துணிவு இருக்குது. இது M1 வைப்போம், இது M2 வைப்போம். இந்த துணிவுகளுக்கு இடையில் இருக்கிற கவர்ச்சி விசை, இவர் ஒரு விசையால் கவர்ந்து இருக்கிறார் என்றால் சமன்மீதமான ஒரு விசை ஒன்று இங்கேயும் இருக்கும். ரைட், அதாவது ஈர்ப்பு கவர்ச்சி விசை, மின் கவர்ச்சி விசை, அதேமாதிரி காந்த விசைகள் எல்லாம் வந்து தொடுகை இல்லாத விசைகள். தொடுகை இல்லாத விசையிலையும் இது வந்து பொருந்தும். அப்படி என்றால் தொடுகையில் இருக்கிற பொருளுக்கு மாத்திரம் பொருந்தும் என்று சொல்கிறது விட பி வரக்கூடாது. விடையில் இதுக்குள்ளே பி வரக்கூடாதால் 2 வராது, 5 வராது. வரக்கூடிய விட 2ம் 5ம் வராட்டி இது 2ஐயும் தட்டினம் என்றால் நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் 1 வரலாம், 3 வரலாம். பியை சியை பார்த்தோம் என்று சொன்னால் இவை ஒரே பொருளின் மீது தாக்குகின்றன. தாக்க மறுதாக்கம் என்றது எப்பொழுதும் வெவ்வேறு பொருள், எப்போதும் வெவ்வேறு பொருள், வெவ்வேறு பொருள். தாக்க மறுதாக்கம் என்றது எப்பொழுதும் வெவ்வேறு பொருள் என்றால், ரைட், இந்த இருக்கிறது பட்டி இது தர வேறு வேறு பொருட்கள்லாம் இது தாக்கம். ரைட், அப்போ சி என்ற கூட்டும் பிழை. அப்போ முதலாவது விட தான் இதுக்கு பொருத்தம். ரைட், இது மொத்தல் சக்திகா விதி சம்பந்தமான ஒரு கேள்வி. ஏ என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்குது. என்னென்றால், இந்த ஒரு சன்னம் ஒன்று குட்டியொன்றுக்குள்ளே போய் மோதி பதியுது என்று சொல்லியிருக்குது. ஏகபரிமாண உந்த காப்பு விதி என்றது இந்த மொத்தலுக்கு வலிது என்று சொல்லியிருக்கு. ஏகபரிமாண உந்த காப்பு விதி என்றது நேர்கோட்டு உந்த காப்பு விதி என்று நாங்கள் சொல்லலாம். அது வலிதானது எப்பென்றால் புறவிசை தொழிற்படாத போது, புறவிசை தொழிற்படாத போது ஏகபரிமாண உந்த காப்பு விதி வலிதானது. ஏகபரிமாண உந்த காப்பு விதி வலிதானது. சரி, ஏ என்ற கூற்று சரி. அடுத்தது சக்தி காப்பு விதி மோதியைக்கு வலிதானது. சக்தி காப்பு விதி என்றால் அவங்க இது ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. என்னென்றால்
இயக்க சக்தி காக்கப்படும் என்றால் பிள்ளைன்னு சொல்லலாம். ஏனென்றால் இவர் போய் மோதக்குள்ளே இயக்க சக்தியில் சன்னத்திர இயக்க சக்தியில் ஒரு பகுதி வெப்ப சக்தியாகவும் ஒளி சக்தியாகவும் போயிருக்கலாம். அப்போ இயக்க சக்தி காக்கப்படும் என்றால் அது பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சக்தி என்று சொல்லியிருக்கு. எப்போவும் மொத்த சக்தி என்றது காக்கப்படும். மொத்த சக்தி காக்கப்படும் என்றாலும் இந்த மொத்தத்தில் இயக்க சக்தி காக்கப்படாது. அப்போ இயக்க சக்தி என்று சொல்லாதபடியால் பி என்றது சரி. இதில் பிள்ளைகள் குழம்புவாங்க. அப்போ ஏயும் சரி பியும் சரி என்றால் வரக்கூடிய விட 2 வரலாம் அல்லது 5 வரலாம். ஸோ நாங்கள் சியையும் செக் பண்ண தான் வேணும். மோதிய காரணமாக தொகுதியின் இயக்க சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகிறது. எஸ், சி சரி. ஏனென்றால் அந்த இயக்க சக்தியில் ஒரு பகுதி வெப்பமாகவும் ஒலியாகவும் கட்டாயம் மாறும். ஸோ ஏபிசி என்ற 3ம் சரி. 5வது விடை தான் இதுக்கு பொருத்தம்.